رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين حياة العالمين حبيب رب العالمين جد الحسن والحسين حبيب الله نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم أهل بيت أطهار أمير المؤمنين خليفة رسول الله إمام الأكبر سيدنا جد الكريم مولانا أولانا هادينا غوثنا غوث الدهر سيد السادات سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام وقال علينا البركات منه ظهر الدارين آمين. سيدنا இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கபதுல் கரீமான திருமகனார் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதலாவது அருமை திரு இப்னுல் கரீம் தாஜுல் அஇம்மா سيدنا إمام حسن المثنى عليه الصلاة والسلام وافاض علينا البركات منه دهر الدارين நாயகம் அவர்களின் மீலாது ஷரீஃபுடைய முபாரக்கான தினமாகும் யோமாகும் ரமலானுல் கரீம் பிறை 12வது தினம் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரமலான் மாதம் போகிற 12வது நாள் அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் خاتم النبوة خاتم الأنبياء والمرسلين شفيع المذنبين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களை அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய முலாகாத்துக்காக அல்லாஹ்வுடைய மகா கௌரவமிக்க சந்திப்புக்காக அல்லாஹ்வுடைய ஜியாரத் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் கூப்பிட்டு விட்டான் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் படைப்பவருடைய முகக்கண் பார்வை விட்டு நாயகம் காயிபாயிட்டாங்க மாஷா அல்லாஹ். காயிபானதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று என்ன இல்லாமல் போயிடலை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய கைர ஹல்காகிய ஹபீபுல் ஆலமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஆலமு ஷஹாதாவில் மனிதர்கள் ஜின்களுடைய முகக்கண் பார்வைக்கு மறைந்திருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல் ஆலமீனா இருக்கிறாங்க மாஷா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்து ஷரீஃபை கொண்டு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய கோடான கோடி மஹ்லூகாத்களாகிய அவருடைய இபாதுகளாகிய பனு ஆதம் அத்தனை பேரையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹயாத்தாக்கி அல்லாஹ் வச்சிருக்கான். எல்லா பனு ஜானுடைய வம்சம் ஜின்கள் எல்லாமே ஹயாத்தா. ஜின்னுக்கு ஹயாத்து மௌத்தனா உண்டு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் கேட்டு விட்டான், ஹபீபுல் ஆலமே தாங்கள் மாஷா அல்லாஹ் ஆலமு ஷஹாதாலேயே இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே தாங்கள் இருங்க மாஷா அல்லாஹ். எப்போ கியாமத்து வருதோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாங்களை என்ன மகாமல் முஹம்மதுல வச்சு அழகு பார்க்கறதுக்கு அல்லாஹ் நாடும்போது தாங்கள் வந்தா போதும். அது வரைக்கும் தாங்கள் இங்கே இருங்க மாஷா அல்லாஹ். தாங்களுடைய இஃப்தியார் என்ன, தாங்களுடைய பிரியம் என்ன, இது மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப
மஷ்ஹூரான சஹீஹான ஹதீஸ். மத்தனை எல்லாம் ஓதி சொல்றதுக்கு உங்களுக்கு தஷ்ரீஹா செய்யறதுக்கான நேரம் இல்லை. அதனால நான் என்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ் இக்தியார் கொடுத்துட்டான். தாங்கள் மாஷா அல்லாஹ் எது வரைக்கும் இருக்கணுமோ அது வரைக்கும் தாங்கள் இருங்க ஹபீபே. அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய முலாகாத்துக்காக அல்லாஹ் ரொம்ப ஹாயிஷா இருக்கிறான். தாங்களை ஜியாரத் செய்ய அல்லாஹ் ரொம்ப ஹாஜத்தோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஹித்தியாஜ் மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் வஹி அனுப்புறான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீலே அல்லாஹ்வுடைய அபுதாஹி என்ன அவன் சந்திக்க எவ்வளவு ஆசைப்படுறானோ அதை விட ஜாஸ்தியா அவனை சந்திக்க ரப்ப சந்திக்க நான் ஆசைப்படுறேன் மாஷா அல்லாஹ். அதனால என்ன ஆலமு ஷஹாதால இருந்து நாயகம் அவர்கள் ஆலமு ஷஹாதால இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு நாயகம் அவர்கள் புறப்படும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான முஸ்லிமீன்களான கலிமாவை நாவால சொன்னாரு, கலிமாவை கல்பால விஸ்வசிச்சாரு, மொத்த உம்மத்துக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொஹ்ஃபாவாக ரசூலுல்லாஹ்வுடைய நிஸ்பத் ஷரீஃப் நமக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கணும். ரசூலுடைய ஒளிமயமான தொடர்புல மகா கௌரவமிக்க ஹதரத்துல் கரீமுடைய சுஹபத் ஷரீஃப்ல நாயகத்துடைய உஸ்வாய ஹசனால நாம இஸ்திகாமத்தா இருக்கிறதுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பிரதானமான விஷயங்கள் நமக்கு என்ன ஹைலைட் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா செய்றாங்க, கொடுக்குறாங்க நாயகம். ஒன்னு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உள்ளது மாஷா அல்லாஹ், ஒன்னு ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உள்ளது மாஷா அல்லாஹ். தரக்துக்கும் ஃபீ அமரைன், நான் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரெண்டு கட்டளைகளை கொடுக்கிறேன், ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒன்னு என்ன அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உள்ளது கிதாபுல்லாஹி, மற்றொன்று ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உள்ளது அஹ்லு பைத்தி வைத்திரத்தி. குர்ஆனை மட்டும் யாராவது ஒரு ஆள் பிடிச்சுக்கிட்டேன்னா நான் நஜாஹ் ஃபலாஹ் உண்டா ஹுஸ்னுல் ஹாத்திமா எதிர்பார்த்தா என்னவா காணல் நீர்ல போய் தண்ணி குடிக்கிற மாதிரி போயிடும். ரோட்ல வெயில் காலத்துல போகும்போது தூரத்துல என்ன இப்படி தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும், பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. யாராவது ஒருத்தன் அந்த காணல் நீர்னு பேர், காணக்குடி நீர், நீர் மாதிரி கண்ணுக்கு தெரிகிறது, அதுல போய் நான் தாகம் தீர்த்துக்கிறேன்னு போனான்னா அது நடக்கிற காரியமா? நடக்குமா? நடக்காது. அது போலதான் என்ன குர்ஆனை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டார். குர்ஆனா என்ன ஃபிக்ஹ் பேசுவார், அஹ்காம் பேசுவார், எல்லாம் பேசுவார். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார் இத்ரத் விஷயம் வரும்போது அங்க என்ன குழம்புவார், தஸ்வீஸ் ஆகுவான், ஹிலல் ஆகுவான், புரிஞ்சா, சந்தேகப்படுவான். இவன் யாரு? குர்ஆனையே ஃபாலோ பண்ணக்கூடியவன் கிடையாது, குர்ஆனை ஃபாலோ பண்ணக்கூடியவன் கிடையாது. குர்ஆனை ஹக்காக ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத் அந்த கல்புல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில பொங்கிக்கிட்டே இருக்கும் மாஷா அல்லாஹ். குர்ஆனை ஹக்காக ஃபாலோ பண்ண சரியாக பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் உடைய கல்புல என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தும், யார் ஒருத்தன்ற கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தௌஹீத் மாஷா அல்லாஹ் தெளிவா இருந்தா அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் கல்புல என்ன பொங்கி பிரளயமாகும் மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். அது மாதிரி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் அங்க பொங்கு மாஷா. சும்மா மாஷா அல்லாஹ் என்ன நான் பெரிய பில்டிங் வச்சிருக்கிறேன், பெரிய ஸ்தாபனம் வச்சிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான தலாம், இதுக்கு என்ன
நான் உஸ்தாதா இருக்கேன்னு சொல்லி வேஷம் போடுறது அல்ல தீன், வேஷம் போடுறது அல்ல தீன். மாஷா அல்லாஹ், தீன் மாஷா அல்லாஹ் தெளிவா இருக்கு, தீன் மாஷா அல்லாஹ் தெளிவா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தீன்ல என்ன தடுமாற்றமே கிடையாது. எந்த விஷயத்துக்கு தஹய்யுராக நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முபாரக்கான மஜ்லிஸுக்கு ஒரு ஆள் வந்தார். ஒரு ஆள் வந்து மாஷாஅல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அந்த மனுஷன்ற பொண்டாட்டி அவர்கிட்ட சொன்னாப்புல, நிலவை விட நான் ரொம்ப அழகு, நிலாவை விட நான் ரொம்ப பியூட்டிஃபுல்னு சொல்லி என்ன அந்த பொண்டாட்டி சொன்னாப்புல. அந்த மனுஷன் சொன்னாரு, என்னாடி உளர்ற, அழகின்னு சொல்லு ஒத்துக்கிற, நிலாவை விட அழகுன்னு சொல்லி சொல்றிய, என்ன எப்படி நம்ப முடியல? உலகத்தில் எல்லா கவிஞர்களும் எல்லா ஷாயரும் அழகுக்கு என்ன உதாரணம் காட்டும் போது நிலவை தான் சொல்லுவாங்க. என்ன அந்த நிலவை விட நீ அழகுன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஃபுல் மூன் என்ன முழுமதி பௌர்ணமி வானத்தையே அப்படியே அண்ணாந்து பார்க்காதானையும் அண்ணாந்து பார்க்க வைக்கும். புரிஞ்சா? எந்த அளவுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன ஃபர்ஸ்ட் டைமா டூர் போனா என்ன சொல்றோமோ ஹனி மூணுங்கிறோம். மாஷா யாராவது ஹனி சன்னு சொல்றானா? சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்ச நேரத்துக்கு சன்னு நம்ம இருந்தோம், ஆனால் ஹனி சன் யாரும் சொல்ல மாட்டோம். புரிஞ்சா? அப்ப என்ன நிலவை விட நீ எப்படி அழகு, இப்படிலாம் சும்மா உடான்ஸ் விடாதன்னு சொல்லி அப்போ அந்த பொம்பளை சொல்லிக்கிட்டே இருந்தா, இல்லை நான் நிலவை விட ரொம்ப அழகு, நான் நிலவை விட ரொம்ப அழகுன்னு சொல்லி. இந்த பாய் வந்து சும்மா கூட வாய வச்சுக்கிட்டு என்ன சொல்லிவிட்டான் அந்த ஆளு, நிலாவை விட நீ அழகா இல்லாம இருந்தா, நிலாவை விட நீ ரொம்ப என்ன அழகு அழகுன்னு சொல்லி சொல்ற. நான் சொல்றேன் நிலவை விட ஒண்ணு நீ ரொம்ப பெரிய அழகு கிடையாது. புரிஞ்சா? அப்படி நிலவை விட உன்னை விட நிலா ரொம்ப அழகா இருந்தா, உன்னை விட நிலா ரொம்ப அழகா இருந்து நிலவை விட என்ன நீ அழகுல கம்மியா இருந்தா நீ தலாக்குன்ட்ட. புரியுதா? நிலா உன்னை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து நீ மாஷா அல்லாஹ் என்ன அழகுல கம்மியா இருந்தா நீ தலாக்கு, நீ தலாக்கு. மாஷா அல்லாஹ் என்ன இவர் நேரா சொல்லிட்டு தான் யோசிச்சாராக, அவசரப்பட்டவன் வார்த்தை என்ன கடுத்த ரொம்ப தடிச்ச வார்த்தை விட்டமேன்னு சொல்லி மாலிக் இமாம்கிட்ட ஓடி வந்தாப்புல. இமாம் அவர்களே இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். மாலிக் இமாம் கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? உன்னை விட நிலா ரொம்ப அழகா இருந்து நீ கம்மியா இருந்தா நீ தலாக்குன்னு சொல்லிட்டேன். மாலிக் இமாம் சொன்னாங்க, சரிதானே, உங்க பொண்டாட்டியை விட நிலா ரொம்ப அழகுதான், அவர் என்ன சந்தேகம் இருக்குது? நிலா ரொம்ப அழகுதான், என்ன சந்தேகம் இருக்குது அதுல? அது ரொம்ப ஹுசனாச்சு நிலா, அதனால என்ன அவங்க பொண்டாட்டி தலாக்கு தான் மாலிக். பொண்டாட்டி தலாக்கு. உன்னை விட நான் சொல்றது புரியுதா? நல்லா உன்னை விட நிலா ரொம்ப அழகா இருந்தா இம்மா மாலிக் என்ன சொல்றாங்க? ஆமா உங்க பொண்டாட்டியோட நிலா ரொம்ப அழகு தானே, அதனால தலா. ரொம்ப கவலையோட திரும்பி வந்துகிட்டு இருந்தார். மாஷாஅல்லாஹ் என்ன ஒரு சின்ன புள்ள, ஒரு 12 வயசு புள்ள மாலிக் இமாமுடைய தர்பார் சிறுவிளக்க நுழையிறாப்புல, தாখিল ஆகுறாப்புல. அந்த சின்ன குழந்தை கேட்டுச்சு இந்த மனுஷன்ட்ட, என்னங்க யார் நீங்க எஜமான்ட்ட வந்து போறீங்க, ரொம்ப அதில் ஹுசனோட வந்துட்டு போறீங்க, இங்கே வர்றவங்கலாம் சந்தோஷமா போவாங்க, நீங்க எல்லாம் கவலையா போறீங்க, என்ன விஷயம்? அவர் மசாலா என்ன குழந்தைகிட்ட சொன்னா என்ன, சரி சொல்லி பார்ப்போம், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது மாலிக் இமாம் வீட்டில் உள்ள பிள்ளையில, அதனால என்ன சொல்லி பார்ப்போம்னு அவர் விஷயத்த சொன்னார். அந்த குழந்தை விஷயத்தை கேட்டுட்டு சொல்லிச்சு, பொண்டாட்டி தலாக் இல்லையே, பொண்டாட்டி தலாக் ஆகாதேன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. அவருக்கு சந்தோஷம், ஏதோ ஒடிஞ்சு போறது என்ன முறிஞ்சு போறது
சேர்ற மாதிரி தெரியுது. மறுபடியும் இமாம்கிட்ட ஓடினார். இமாம் அவர்களே, ஒரு குழந்தை ஒன்று உள்ளக்க வந்துச்சு எங்கட முபாரக்கான வீட்டில். இந்த புள்ளை என்ன கேட்டுச்சு, என்ன ரொம்ப கவலையாக ஆகிற மாதிரி தெரியுதுன்னு விஷயத்தை சொல்லி காட்டினேன். இந்த புள்ளை சொல்லுறது தலாக் இல்லை. மாலிக் இமாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாந்தா அது யார்? முகமது பின் இத்ரீஸ் ஷாஃபி தான் சொல்லணுமா சார்? நான் சொல்லிட்டேன்னு ஷாஃபி இமாம் தான் சொன்னது. என்ன கூப்பிடுன்னு சொல்லி சொன்னேன். கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஷாஃபின்னு சொன்னேன். எப்படி சொன்னீங்கன்னு இமாம் சொன்னாங்க. ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சய்யிதி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் சொல்லி, நிலவு ஹுஸ்ன் இன்சான் அஹ்ஸன் மாஷா அல்லாஹ். அதனால என்ன, நிலவை விட அவர் பொண்டாட்டி அழகுதான்னு சொன்னாங்க ஷாஃபி இமாம். மாஷா அல்லாஹ். மாலிக் இமாம் சொன்னாங்க, என்ன அஹ்தவு மாலிக், மாலிக் தவறி விட்டார் இந்த விஷயத்துல. மாலிக் தப்பு பண்ணிட்டாப்ல மாஷா அல்லாஹ். என்ன ஷாஃபி சரியான விஷயத்தை ஹக்கான விஷயத்தை சொல்லிட்டாப்லன்னு சொல்லி ஷாஃபி இமாம் ரலியல்லாஹுடைய ஃபிக்ஹ அனுசரிச்சு என்ன மாலிக் இமாம் ஃபத்வா கொடுத்த மாஷா அல்லாஹ். அவன் பொன்னாடி தலாக் இல்லை, போய் வீட்டுக்கு சந்தோஷமா வாருன்னு சொல்லி விட்டான். எதுக்கு சொல்ல வர இந்த விஷயத்தை சொன்னா, என்ன விதமான விஷயமா இருந்தாலும் ஷரியத்தே முஹம்மதியால என்ன தஹய்யுராவி ஒரு ஆள் நிற்க தேவையில்லை. உலகத்துல என்ன எங்க ஒரு ஆளுக்கு ஜவாபு கிடைக்காம இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ்ல ஜவாபு கிடைக்குமா? காரணம், இந்த உலகத்திலேயே முதல்ல என்ன, உலகத்துல வந்த வேதங்களும் சரிதான், பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதின புஸ்தகங்களும் சரிதான், உலகத்தில் உள்ள எல்லா அறிவார்ந்த நூல்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் எந்த வேதத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு தான் அல்லாஹ் குர்ஆனை ஸ்டார்ட் பண்றான். ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி. ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி இப்படி சொல்றதுக்கு என்ன, யாருக்கும் தைரியம் கிடையாது, யாருக்கும் சக்தி கிடையாது. ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் எல்லா விஷயத்திலையும். ஆனா மசாலா என்ன, எல்லா ஃபால்ட்டும் குர்ஆனை முன்னாடி வந்தா அது எல்லாம் என்ன செய்யப்படும், சரி செய்யப்பட்டுடும் மசாலா, சரி செய்யப்பட்டுடும் மசாலா. விளங்குதா? புரிஞ்சா? உலகத்துல மனுஷன் என்ன எதுல தவறி போய் வந்தாலும் சரிதான், குர்ஆன் முன்னாடி வரும்போது மாஷா அல்லாஹ் அவருடைய எல்லா விதமான நுக்சானியத்துக்கும், எல்லா விதமான குறைபாடுகளுக்கும், எல்லா விதமான தவறுதலுக்கும், எல்லா விதமான இருளுக்கும் மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல ஒளி கிடைக்கும், பிரகாசம் கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும் மாஷா அல்லாஹ். அந்த குர்ஆன் ஷரீஃப மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலாங்கற மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம் பார்த்து அல்லாஹ் சொல்ற, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. ஹபீபுல் ஆலமே, தாங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக்க பலமான மகா ஆற்றல் மிக்க சக்தி மிக்க வார்த்தைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மாஷா தங்களுக்கு. எத? கலாமுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபுக்கு எந்த ஸகீலாங்கற வார்த்தையை அல்லாஹ் இஸ்திமால் செய்றானோ அதே லஃபுல் ஷரீஃபை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு நாயகம் இஸ்திமால் செய்றாங்க மாஷா அல்லாஹ். இன்னி தாரிகு ஃபீக்கும் ஸகலைன் மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹாருடைய விஷயம் என்ன சும்மா ஏதோ அப்படி இப்படி உள்ள சிம்பிளான காரியம் அல்ல. அது மாஷா அல்லாஹ் என்ன, ஈமானையும் முனாஃபிகையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு மகாம் ஷரீஃப். அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபுடைய மன்சில் மாஷா அல்லாஹ். குர்ஆனுக்கு அல்லாஹ் எந்த பலமான சக்தி மிக்க ஆற்றல் மிக்க வார்த்தைன்னு அல்லாஹ் குர்ஆனுக்கு பேர் கொடுக்குறானோ, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலான்னு சொல்லி அதே அல்லாஹ் ஸகீலாங்கற மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகலைன்ங்கறாங்க மாஷா அல்லாஹ். குர்ஆன் எந்த அளவுக்கு பலமிக்கதோ அந்த அளவுக்கு பலமிக்கவர்கள் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார். குர்ஆன் எப்படி மகா ஆற்றல் மிக்கதோ, மகா பலமிக்கதோ, குர்ஆன் எந்த குவத்துல இருக்குதோ அதே குவத்துல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஸனைன் கரீம் அலைஹி ஸலாம். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன எவ்வளவு தெளிவா நாயகம் நமக்கு திருவுளமா வராங்க. வார்த்தை சாதாரணமானதல்ல, வார்த்தை சாதாரணமானது அல்ல.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலாமுல்லாஹ் வ ஸகீர்ங்கற மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார ஸகீர்ங்கறாங்க மாஷா அல்லாஹ். ரெண்டையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகலைன்ங்கறாங்க மாஷா அல்லாஹ். இன்னி தாரிகு ஃபீக்கும் தகலைன். ஹதீஸ் முத்தவாத்திர் இது மாஷா அல்லாஹ். இது பதிவு செய்யப்படாத ஹதீஸுடைய கிரந்தங்களே கிடையாது மாஷா. அந்த அளவுக்கு மஷ்ஹூரான ஹதீஸ் மாஷா. ஹதீஸ ஸகலைனே பேர் இருக்கு. எப்படி ஹதீஸ ஜிப்ரீல் இருக்குதோ, ஹதீஸ ரஹ்மா இருக்குதோ, அது மாதிரி என்ன ஹதீஸ ஸகலைனே பேர் இருக்கு மாஷா. இன்னைக்கு மாஷா ஹதீஸ ஸகலை நம்ம ஏன் பேசுறோம்? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகலைன் உள்ள ஒரு ஃபர்தாகிய ஒரு ஜுஸ்வாகிய இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோட முதல் மகனார். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் புள்ள இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பரம்பரையில தான் அவுலியாக்களுடைய ராஜாதி ராஜ மகாராஜரான கௌசுல்லாஹ் முஹித்தீன் சையத் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் வர்றாங்க மாஷாஅல்லாஹ். அவுலியாக்களுடைய ராஜாதி ராஜ மகாராஜரான கௌசுல்லாஹ் அந்த பரம்பரையில தான் வர்றாங்க மாஷாஅல்லாஹ். ஹஸனுல் முஸன்னாவுடைய அவுலாத் தான். ஹஸனுல் முஸன்னாங்கற அந்த நாயகத்தின் திருநாமத்தை இதுவரையும் கேட்காதாரு எத்தனை ஆள் இருப்பாங்க. காரணம் என்ன? ஹக்கான தீன் மாஷா அல்லாஹ் தேடி தேடி போக வேண்டியதா போயிடுச்சு ஜமானால. எல்லா ஹாரிஜியத்தும் நாசிபியத்தும் மஷ்ஹூரா மலிஞ்சு போயிடுச்சு. இல்மு படிச்சு கொடுக்கிற ஸ்தாபனங்கள் எல்லாம் ஹாரிஜியாக்களுடைய அண்டர்ல போயிடுச்சு. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? துனியா பின்னாடி போறான். ஹக்கான இல்மு இருந்தா அவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலல் ஷரீஃபுடைய பரக்கத்துல அல்லாஹ்வுடைய தவக்கல் இருப்பான். அவனை தேடி என்ன வரும்னு சொல்லி இருப்பான். ஆனா மாஷா அல்லாஹ் என்ன துனியாக்கு பின்னாடி கிலாபுன் நாராய் போறதுக்கு காரணம் என்ன? இவன் ஹாரிஜியத்துல போயிட்டதுனால. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ல 12 முறை மாஷா அல்லாஹ் ஹாரிஜியத்தை கிலாபுன் நார் கிலாபுன் நார் கிலாபுன் நார்னு 12 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால என்ன சொல்லியிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஒரே சமயத்தில் அல்ல, பல பல சமயத்தில், வேற வேற டைம்ல, ஒரே நேரத்தில் அல்ல, வேற வேற டைம்ல, வெவ்வேறு சமயங்கள்ல ஹாரிஜியாக்களை பத்தி. ஹாரிஜி யாரு? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுலுல்லாஹ் மாஷா. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுலுல்லாஹ். அவனுக்கு அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய டாபிக் பேசணும்னா எரியும் அப்படியே. ஆனா மூமினுக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார பேசினா தான் அவங்களுக்கு என்ன பேர் ஆனந்தமாகும் மாஷா. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி பீடத்துல இருந்து, அவங்களோட தர்பார்ல இருந்து முக்கியமான விஷயங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல திடீர்னு மாஷா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு உட்கார்றாங்க. திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறாங்க. திடீர்னு உட்கார்றாங்க. கவர்னர் அவங்க எந்திரிச்சா என்ன செய்வாங்க? எல்லாரும் எந்திரிக்கணும் அல்லவா? எல்லாரும் எந்திரிக்க, எல்லாரும் உட்கார்றது. யாருக்கு எதுக்குன்னு புரியல. யாருக்கும் எதுக்குன்னு புரியல மாஷா அல்லாஹ். ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படி எழுந்திருக்கிறாங்க, உட்கார்றாங்க. புரிஞ்சா? நிக்கிறது உட்கார்றது, நிக்கிறது உட்கார்றது, இப்படியுமே இருக்குது. எக்ஸசைஸா? கடைசியில் மாஷா அல்லாஹ் ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த மஜ்லிஸ் முடியுமோ சொன்னாங்க, நீங்க எல்லாம் நான் எழுந்திரிச்சா உட்கார்ந்தேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாரோட ஃபேஸும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் முகத்தை பார்த்துருக்குது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஸ்ட்ரீட்டை வெளியே தெருவை பார்த்து உட்காந்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் உட்காந்துருக்குறோம், வெளியில என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி உட்காந்துருக்குறீங்க? புரிஞ்சா? அவங்க வெளியே பார்த்து உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஒரு சின்ன குழந்தை ஒரு செய்யுது வீட்டுக்குள்ள ரோட்ல விளையாடுது. அந்த புள்ள இங்க ஓடுது, அங்க ஓடுது. அந்த புள்ள ஓடும் போது இவங்க உட்கார்ந்திருந்த அதவுகள் சொல்லி எழுந்திரிச்சு நிக்கிறது மாஷா. எழுத புரிஞ்சா? குழந்தை மாஷா ரோட்ல விளையாடுது, அது பிளே பண்ணிட்டு இருக்குது.
அந்த புள்ள அங்க உடனே எந்திரிக்கிறாங்க, இங்க உடனே எந்திரிக்கிறாங்க. யாரு மாஷா அல்லாஹ்? உமர் இப்னு அப்துல் அசீஸ், முஃமின் முத்தகி. விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அஹ்லு பைத் அத்ஹார இக்ராம் செய்யறதுல, தாதீம் செய்யறதுல லzzத்தும், அதுல மாஷா அல்லாஹ் என்ன சந்தோஷமும், அதுல பேரானந்தமும் யாருக்கு வரும் மாஷா அல்லாஹ்? மூமின்களுக்கு வரும் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பலமானதா ஆக்கி இருக்காங்க. சகலைன் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தகீல் சொல்லிட்டா குர்ஆன் ஷரீஃப. புரிஞ்சா? அல்லாஹ் இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலான அவன் ஹபீபுல் ஆலமீன் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பயான் செய்றான். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தே, அல்லாஹ்வுடைய கிதாபும் ஸகீல், என்னுடைய இத்தரத்தும் உங்களுக்கு ஸகீல் மாஷா. அதனால என்ன? நான் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன், ஃபீக்கும் ஸகலைன். நான் பலமான அபார சக்தி மிக்க, அபார ஆற்றல் மிக்க ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விடுற மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து கிதாபுல்லாஹ், என் தரப்புல இருந்து அஹ்லு பைத்தி இத்ரதி. அந்த அஹ்லு பைத் இத்ரத் ஷரீஃப்ல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுக்கெல்லாம் என்ன பேருன்னு சொன்னா ஷரீஃப்னு சொல்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுகளை தான் சையீதுன்னு சொல்றது. மாஷா மாஷா அல்லாஹ். என்ன இன்னைக்கு வரைக்கும் மதீனா முனவரால அந்த பழக்கம் உண்டு. ஹசனி சாதாத்தா இருந்தா ஷரீஃப்னு கூப்பிடுவாங்க மாஷா அல்லாஹ். ஹுசைனி சாதாத்தா தான் சையீதுன்னு கூப்பிடுவாங்க. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இப்னுல் கரீமான இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதீன் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் திருமகனாரோ, அது மாதிரி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதல் புள்ள இமாம் ஹசனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப் இந்த ரமதான் மாசம் போற 12, ரமதான் போற 12 மாசால என்ன அவங்க மீலாது ஷரீஃப் மாசா. நாம ஒரு ததிக்கிரா செய்யும் போது, ரிமெம்பர் பண்ணும்போது மாஷா அல்லாஹ் அவங்களுடைய அலுமத், அவங்களுடைய ஆலா ஷான், அது நம்ம என்ன விளங்கும் போது, அறிஞ்சுக்கும் போது, சொல்லும் போது, கேட்கும் போது, அதை கொண்டு நம்மளோட ஈமானுக்கு அல்லாஹ் சலாமத்தை கொடுக்குறான். புரிஞ்சா? ரமதான்ல ஒரு மனுஷன் எந்த விஷயத்தை அதிகமா தேடணும்? ஈமான் சலாமத்துக்கு ஒரு விஷயம் தேடணும் மாஷா. இஸ்திக்ஃபார் எதுக்கு? ஈமான் சலாமத்துக்கு. சௌம் எதுக்கு? ஈமான் சலாமத்துக்கு. கியாம் எதுக்கு? ராத்திரில ஈமான் சலாமத்துக்கு. மக்சது என்ன? ஈமான். காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஈமான கொடுத்த எல்லா நஜாஹும் ஃபலாஹும் இருக்குது மாஷா அல்லாஹ். புரியுதா? இப்ப ஈமான் தான் மக்சத், ஈமான் தான் லட்சியம். அந்த லட்சியம் நமக்கு ஜாரி ஆகிறதுக்கு என்ன? அஹ்லு பைத் அத்தாருடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் இருந்தால்தான் அது நடக்கும் மாஷா. அப்படி அல்லாஹ் ரசூலும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அப்படி அல்லாஹ் ரசூலும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன். யாருக்கெல்லாம்? அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கும். நமக்கு மட்டும் இல்ல, அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு நாயக மாஷா பிஷாரத் கொடுக்கறாங்க. இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் பவுண்டரியில உள்ள சஹாபாக்களுக்கு அஹ்லு பைத் அத்ஹாரத ரசூலுல்லாஹ் ரோல் மாடல் ஆக்குறாங்க மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் வட்டத்துக்குள்ள தாயிரால இருக்கிற சஹாபத்து கிராம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன உஸ்வய ஹஸனாவா, அழகிய முன்மாதிரியா, ரோல் மாடலா முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார வைக்கிறாங்க மாஷா அல்லாஹ்? அஹ்லு பைத் அத்ஹார மாஷா அல்லாஹ். விளங்குதா? சஹாபாக்கள் நமக்கு இமாமா இருந்தா அஹ்லு பைத் அத்ஹார் சஹாபாக்களுக்கு இமாம் மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? நமக்கு இமாம் சஹாபத், நமக்கு இமாம் சஹாபத் மாஷா அல்லாஹ். சஹாபாக்களுக்கு இமாம் யார் மாஷா அல்லாஹ்? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மோசா போட்டுக்கிட்டு ஒது செஞ்சா அதுக்கான உசூல், அதுக்கான ஷரத்து, மோசா ரிமூவ் பண்றதா கலட்டுறதா வானமா சாக்ஸ் போட்டு காலில் என்ன ஒது செய்யறதுக்கான ஃபிக்ஹ் என்னன்னு உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகிட்ட போய் சஹாபாக்கள் கேட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷார செய்ய நான் கேட்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ். என் காதால செய்தனா அலியும் கர்ரமுல்லாஹு வஜஹு அவர்களை விட இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஆலிம் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ். அதனால என்ன ஹஸ்ரத் அலிட்ட போய் கேளுங்க. மாஷா அல்லாஹ். யார் சொல்றா? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா நாயகிட்ட போய் சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் சாக்ஸ் போட்டுக்கிட்டு காலில் என்ன உதவு செய்யறதுக்கு அதை கலட்டுறதுக்கு வேண்டாம் மசாலா கேட்கும் போது சுவாலுக்கு ஜவாபு உம்மா ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க? உம்முல் முஃமினீன் சையதுனா அலிட்ட போய் கேளுங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அலியை விட பெரிய ஆலிம் இந்த உம்மத்துல யாரும் இல்லை. அப்படி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவால் சொல்ல கேட்டிருக்கேன்னு சொல்லி அலி நாயகத்துக்கு அனுப்புறாங்க ஆயிஷா நாயகி. காரணம் என்ன? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தையும் உள்ளபடி சொல்லி தரக்கூடியவங்களே அபூபக்கர் சித்திக் அவங்களும் அவங்களோட குடும்பத்தாரும் தான். மாஷா அல்லாஹ். நமக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தை என்ன சொல்லி தரக்கூடியது யாரு? அபூபக்கர் சித்திக் அவங்களோட குடும்பத்தார் தான். இப்போ ஆயிஷா நாயகி. அதனால தான் என்ன இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமா நடந்து முடிஞ்ச பிறகு 10 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 வருஷம் இமாம் ஹுசைனுடைய ஐடியாலஜி மாஷா அல்லாஹ் என்ன ஹிஜாஸ்ல, மக்காவுல, மதீனாவுல, ஹிஜாஸ் பகுதியில இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஹக்கான தீனை இஸ்திகாமத் ஆகிறதுக்காக ஷஹீத் ஆனார்களோ அந்த தீனை மாஷா அல்லாஹ் தூக்கி பிடிச்சி 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பேர புள்ள மாஷா அல்லாஹ் அஸ்மா நாயக வயத்துல பிறந்த புள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஹிஜ்ரத்தா வந்த உடனே முதல்ல மதீனால பிறந்த புள்ள மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைனுடைய ஐடியாலஜி, இமாம் ஹுசைனுடைய ஹக்கான அந்த தீனை சுல்தான் தௌலியா காஜா முஹிதுddin சிஷ்தி எந்த தீனை என்ன தீன் அஸ்த் ஹுசைன் சொல்லி சொன்னாங்களோ மாஷா அல்லாஹ் ஹாஜா சர்கார் அந்த தீனை மாஷா அல்லாஹ் 10 வருஷம் தூக்கி பிடிச்சி இஜாஸ்ல மாஷா அல்லாஹ் خلافத்தை இஸ்திகாமத் ஆக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய கிராண்ட் சன் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லையா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபுதுல் கரீமான இப்ருல் கரீமான தாஜுல் ஐமா இமாம் ஹசன் அல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் தர்பரகாத் முபாரக்கான முபாரக்கான மீலாது ஷரீஃப். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வீட்ல என்ன முதல் குழந்தை சத்தம் கேட்டது அவங்க தான். மாஷா அல்லாஹ். முதல் பச்சிளம் குழந்தை இமாம் ஹசனுடைய பைத் ஷரீஃப்ல முதல்ல என்ன குழந்தை சத்தம் கேட்டது. சொல்ல போனா என்ன கபுத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகியுடைய மக்கள்ல மாஷா அல்லாஹ் முதல் பேர போல இவன் ஹசன் அல் முஸன்னா தான். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஹசன் அல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகுதான் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். மூத்தவங்க இவங்க தான். மாஷா அல்லாஹ். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தைகள்ல முதல்ல என்ன பேர பிள்ளைகளுக்கு சிறப்பான பிள்ளையா பிறந்ததுல முதல் பிள்ளையாரு இமாம் ஹசன் அல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம். ஆனா உங்க வீட்டுல ஒரு புள்ள பிறந்துச்சு, முதல் ஒரு புள்ள பிறந்திருக்குது. மாஷா அல்லாஹ். சிறப்பா அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஆசிக்கிற மகன் ஜுமானா அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளை பிறந்த உடனே ஒரு ஆம்பளை பிள்ளை பிடிச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஆசிக்கு என்ன செய்வாங்க? பேரனை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்கள. மாஷா நடக்கும் நடக்காது அல்ஹம்துலில்லாஹ். வேற நினைச்சா அப்ப நம்ம வீட்டுல ஒரு புள்ள பிறந்தா என்ன செய்யறோம்? நம்ம அதை சந்தோஷமா கொண்டாடுறோம். இது உடனே என்ன இது பர்த்டே மண்டை காஞ்சவன் பேசுவோம். அந்த பேச புரிஞ்சு சந்தோஷத்துக்கு செய்யற விஷயம் இது. யாரு என்ன செய்யல? ஒரு வீட்டுல பர்த்டே கொண்டாடுறாரு
அந்த வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் அது ஒரு சுண்ணத்தாவோ அது என்ன இல்லை வாஜிபாகவோ யார் நினைக்கிற மாசா இல்லை. அது ஒரு சந்தோஷம். சாதாரண நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளைக்கு இது அப்படி இல்லை. இது ஈமான் சலாமத்துக்கு. இது ஈமான் சலாமத்துக்கு காரணம் என்ன? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதல் திருமகனார். அவங்களோட சுல்பு ஷரீஃபிலிருந்து கோடான கோடி அவுலியாக்கள் இதுவரைக்கும் உலகத்துக்கு வந்துக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இமாமுல் ஹதம் சையதுனா முஹம்மது அல் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களோட பரம்பரையில தான் மாஷா அல்லாஹ் வருவாங்க. மாஷா அல்லாஹ். இமாமுல் ஹதம் இமாம் மஹதி யாருடைய வாரிசுல வருவாங்க? இமாம் ஹசன் அல் முசன்னா, ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள ஹசன் அல் முசன்னாவுடைய வாரிசுல தான் வருவாங்க. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கல் கரீமான பிஷார செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 8 சொர்க்கத்துக்கும் 7 ராஜாக்களை வச்சிருக்காங்க. 8 சொர்க்கத்துக்கு என்ன 7 ராஜாக்கள் உண்டு. மாஷா அல்லாஹ். முதல் ராஜா ராஜாதி ராஜ மகாராஜர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ராஜா சையதுனா சையது ஷுஹதாய் ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மூணாவது ராஜா சையதுனா அலி அல் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நாலாவது ராஜா அலி நாயத் அரபி சகோதரர் சையதுனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அஞ்சாவது ராஜா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆறாவது ராஜா இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏழாவது ராஜா இமாமுல் ஹதம் சையதுனா முஹம்மது அல் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சொர்க்கத்துடைய 7 அரசர் சிஹாசத்தால் ஹதீஸ் மாஷா. சொர்க்கத்துடைய 7 ராஜாக்கள் மாஷா என்ன. சொர்க்கத்துடைய 5வது ராஜா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனார் புள்ள மாஷா அல்லாஹ். 7வது ராஜா இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டனார் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? 5வது ராஜாவுடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து வந்தவங்க ஹசன் அல் முசன்னா. 7வது ராஜாவை சுல்பு ஷரீஃப் வச்சிருக்கிறவங்க ஹசன் அல் முசன்னா. மாஷா விளங்குதா? புரிஞ்சா? யார் இமாம் ஹசன் அல் முசன்னா? ஹசன் அல் முசன்னா யார்? மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமுக்கு எத்தியோப்பியால இருந்து நஜாஷி மன்னனுடைய எத்தியோப்பியால இருந்து அபிசீனியா, அரபில சொன்னா அபிசீனியா, இங்கிலீஷ்ல எத்தியோப்பியா, எத்தியோப்பியால இருந்து மாஷா அல்லாஹ் என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு ஒரு ஜமாத், ஒரு கூட்டம், கிறிஸ்டியானிட்டி எல்லாரும் ஈசாய் நாயகத்தை வதுஹா வஜ்ஹுல் கரீம் ஜியாரா சர்ச்சத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தா எதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான விருதுகள் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன விசேஷமான சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு விருந்து பரிமாறப்படுது. மாஷா அல்லாஹ். இப்படி பரிமாறும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திரு கரத்தாலே எடுத்து மாஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு நாயகம் எடுத்து கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் கட்டளையிட்டா இதுமான எதிர்சரிக்கேன்னா குர்பான் ஆகிறதுக்கு எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். கோடான கோடி மலக்கள் இருக்கிறாங்க. சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாப்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சர்வ் பண்றாங்க. மாஷா எதுமா எடுத்திருக்கிறார் அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன அவருடைய திருக்கரம்னு குர்ஆன் ஷரீஃபில் எந்த திருக்கரத்தை அல்லாஹ் சொன்னானோ யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம் சொல்லி அந்த எது முகத்தஸார் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் நாயகமே தாங்கள் இருங்க ஜமானே உத்தரவு கட்டளை எடுங்க ஜமானே நாங்க செய்யறோம். நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் யாரு? நஜாஷி ராஜாவுடைய ஊர்ல வந்துக்கிறாப்புல. மாஷா அல்லாஹ். நம்முடைய கௌமுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்தவர் அல்லவா? எத்தியோப்பியாக்கு நம்முடைய கௌம் ஹிஜ்ரத் போகும்போது அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தவர் அல்லவா? அதனால நான் செய்யற. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு உயர்வான அக்லாக்குல் ஹஸனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீச் பண்றாங்க. நன்றி உணர்வு. புரிஞ்சா? நஜாஷி மன்னர் என்ன எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் ஆகி போன சஹாபத்துக்கு என்ன அடைக்கலம் கொடுத்ததுனால அந்த ஊர்ல உள்ள மக்கள் நாயகத்தை காண வரும்போது நாயகமே சர்வ் பண்றாங்க. மாஷா அல்லாஹ்.
அஹ்லுல் பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்து நம்மளை விடுதலை செஞ்சு நம்மளை காக்கக்கூடியவங்க மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கலபுல இருந்து அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்து என்ன நம்மளை ஹிஃப்ல் செய்யக்கூடியவங்க அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களுடைய முபாரக்கான வீட்டுல புள்ள பிறந்த அந்த பிள்ளை முதலாவது புள்ள மாஷா இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மௌலிதுல் கரீமுடைய நாள்ல மாஷா நம்ம என்ன அவங்களோட மதுஹ் ஷரீஃபை கியாமத் வரைக்கும் பேசலாம் முடியாது. அது அவ்வளவு விஷயம் இருக்குது. இது கியாமத் வரைக்கும் பேசலாம் முடியாது. இப்ப சொன்னேன்ல ஹஸனுல் முஸன்னா யாரு? சொர்க்கத்துடைய 5வது ராஜாவுடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து வந்தவங்க. 7வது ராஜாவை என்ன சுல்பு ஷரீஃப்ல வச்சு இருக்கிறவங்க மாஷா அல்லாஹ். புரியுதா? நாயகன் திருவுள்ள வராங்க. இமாம் மஹதி வராம என்ன செய்யாது? கியாமத் வராது. ஒரு நாள் இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூர் ஊதுறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. ஒரு நாள் தான் இருந்தாலும் மஹதி வராமல் கியாமத் வராதுங்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அப்போ இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை தன் சுல்பு முபாரக வச்சுக்கிறவங்க யார் மாஷா அல்லாஹ்? இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். முஹிதீன் ஷேக் சொல்ற மாஷா அல்லாஹ். அந்த முஹிதீன் ஷேக் உலகத்துக்கு அவன் முஹிதீன் ஷேக் எங்க இருந்து வந்தாங்க? ஹஸனுல் முஸன்னாவுடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து வந்தாங்க மாஷா அல்லாஹ். புரியுதா? அதுக்கு தான் இந்த மீலாது ஷரீஃப். இப்ப இமாம் ஹஸனுல் முஸன்னாவுடைய மௌலிதுல் கரீம் நாம என்ன செய்யறோங்க? ரசூலுல்லாஹ் ஹதீஸை ஓதுறோம். என்ன சொன்னோம்? இன்னி தாரிக்கு ஃபீக்கு முஸ்தகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குர்ஆன் எந்த அளவுக்கு தகீலோ அந்த அளவுக்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் நாயக தகீலாக்குறாங்க மாஷா அல்லாஹ். கலாமுல்லாஹ் அல்லாஹ் சகீல்ங்கறான். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகீல்ங்கறாங்க மாஷா அல்லாஹ். இன்னி தாரிக்கு ஃபீக்கு முஸ்தகலைன் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மௌலிதுல் கரீம் உருஸ் முபாரக் எல்லாம் மாஷா அல்லாஹ் எதுக்காக? தீன் படைக்கிற தீன். அது மாஷா அல்லாஹ் அது என்னது? தீன். அது தீன் தீன் தீன். அதுதான் மார்க்கம். அதுதான் மார்க்கம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஏராளமான அம்பியாக்களுடைய அவுலியாக்களுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய சீரத் ஷரீஃப் பத்தி அல்லாஹ் பயான் செய்யறான். ஏராளமான அம்பியாக்கள் அவுலியாக்கள் அஹ்லுல் பைத்துகளுடைய ஒளிமயமான வரலாறுகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். என்ன உலகத்துல சய்யிது முதல் அழைக்கப்பட்டது யாரு மாஷா அல்லாஹ்? குர்ஆன் யார சொல்லுது? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் சய்யித் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான் சூரா ஆல இம்ரான்ல என்ன சய்யிதுங்கறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல சொல்லப்பட்ட முதல் சய்யித் யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம் தான். நாளைக்கு என்ன கியாமத்துல மௌத்தையே அறுக்கிறவங்க. கியாமத் நாளையில ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான பிஷாரத் செய்றாங்க. அல்லாஹ் சொர்க்கவாதி எல்லாரும் சொர்க்கத்துல ஆக்கிடுவான். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்ச நரகவாதி எல்லாரும் அல்லாஹ் நரகத்துல ஆக்கிடுவான். அல்லாஹ் பயான் செய்வான். அல்லாஹ் ஏலான் செய்வான். என் அடியார்களே, எனக்கு இணங்கி நடந்த, எனக்கு வழிபட்டு நடந்த என் நல்லடியார்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டேன்? நம்மளுக்கு கொடுத்த வாக்குப்படி சொர்க்கத்தை கொடுத்துட்டோம் மாஷா அல்லாஹ். எனக்கு மாறு செஞ்ச பாவிகளுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நரகத்தில் ஆக்கிட்டேன். சொர்க்கவாதி இருங்கன்னா சொர்க்கத்துல தாயமா இருங்க, நரகவாதிகள் நரகத்துல தாயமா இரு அப்படிங்கிற ஏலான் வந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன ஒரு ஆட்டை ஓட்டிட்டு வருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால திருவுலங்க வராங்க. அங்க எதுக்கு ஆடு? அடுத்து பிரியாணி ஆக்கவா? சொர்க்கத்துல போறோம்னா நம்ம சொர்க்கத்துல பிரியாணி சாப்பிடுவோமே, ஆடு எதுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்டை ஓட்டிட்டு வந்து மாஷா அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கூடயே கூட்டிட்டு வருவாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட உத்தரவோடு யஹ்யா நபி கையில ஒரு கத்தியை கொடுப்பாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் அந்த ஆட்டை அறுப்பாங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, நாயகமே என்ன ஜுமான அந்த ஆடு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயில சொன்னாங்க, அந்த ஆடு தான் மௌத். மௌத் மாஷாஅல்லாஹ் என்ன ஆட்டுடைய சூரத்தில் ஆக்கப்பட்டுடும். மௌத்து ஆட்டுடைய சூரத்தில் ஆக்கப்பட்டு என்ன அல்லாஹ் யஹ்யா நபி கையால மௌத்த அல்லாஹ் அறுக்க வச்சிருவான்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா ஆடு இருக்கிறோம்ல ஒரு நதர் செஞ்சுக்கிட்டு, அது எதுக்காக? இதனாலதான் மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அம்பியாக்களுடைய அவுலியாக்களுடைய சரித்திரங்களை பேசி நம்முடைய ஈமான் அல்லாஹ் என்ன செய்யணும், ஸ்ட்ராங் ஆக்குறான் மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹல்வத்து அந்த மகாம் ஷரீஃபுடைய அந்த இடத்துடைய ஃபசீலத்து அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவிச்சு கொடுத்தான். என்ன சீசன்ல இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தான் கூட கூட. யார் காண்றது? அல்லாஹ்வுடைய நபி யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க மாஷாஅல்லாஹ். எல்லாம் ஏது மரியம் அல்லாஹ்ட்ட தான் வந்துச்சு மாஷாஅல்லாஹ். அங்கேயே துஆ செய்யறாங்க. யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவுலாதுக்கு மாஷாஅல்லாஹ். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் சொல்லி காட்டுறான்? ஒரு வலி இருக்கிற இடம் எந்த அளவுக்கு அஃதலானதுங்கிறது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறதில்ல, தல்கீன் செய்யறான். அல்லாஹ் வலியுல்லாவான வலியத்தான சித்திகத்தான மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய லிவிங் பிளேஸ் எந்த அளவுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன முபாரக்கானது அப்படிங்கிறது இந்த சம்பவத்து மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன தல்கீன் செஞ்சு மாஷாஅல்லாஹ். அவுலியாக்களுடைய இடம், அவுலியாக்களுடைய இடம் மாஷாஅல்லாஹ். ஓசுலாத்து ரவுலா ஷரீஃப், खादिया खादिगान रौला शरीफ, कादर औलिया रौला शरीफ, मौलाना बुखारना रौला शरीफ, குத்துபுல் ஆலம் ரவுலா ஷரீஃப் எந்த அளவுக்கு முபாரக்கானதுங்கிறத அல்லாஹ் என்ன இது மூலமா நமக்கு எல்லாம் படிச்சு கொடுக்கலாம் மாஷாஅல்லாஹ். அப்போ இந்த இத்தனை அவுலியாக்களும் கௌசுல் ஆலம், காஜா நாயகம், பாஷா நாயகம், மௌலானா புகார் சட்டை நோய் போய் ட்ரெஸ் ஒழுங்க மௌலானா புகார் நாயகம் எல்லாரும் மாஷாஅல்லாஹ் என்ன எங்கிருந்து வந்தாங்க? ஹசனைன் கரீமைனுடைய சுல்புல் கரீம்ல இருந்து வர்றாங்க மாஸ்டர், சுல்புல் ஷரீஃப்ல இருந்து வர்றாங்க மாஸ்டர். புரிஞ்சா? அந்த இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதல் திருமகனார் மாஸ்டர். அந்த இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் முதல் திருமகனார் மாஸ்டர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மஹபூபீன்களுடைய திருநாமத்தை நம்ம திக்ர் செய்யும்போது அல்லாஹ் குஷியாகிறான். புரிஞ்சா? அதனாலதான் நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திக்ருல் அன்பியா அல் இபாதா, அன்பியாக்களை நம்ம என்ன நினைக்கிறது இபாதத்துங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ். நாம் சுயூதி என்ன இந்த ஹதீஸ பதிவு செய்யறோம். திக்ருல் அன்பியா அல் இபாதா வ திக்ருஸ் சாலிஹீன் கஃபார். சாலிஹீன்களை நம்ம திக்ர் செய்யறது நம்ம பாவங்களுக்கு எல்லாம் அது பரிகாரம் கஃபாரத்து மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்பார் செய்றோம். அர்ஹமர் ரஹீம் அது என்ன செய்வான்? கபூல் செய்வான் இன்ஷாஅல்லாஹ். ஆனா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுல் அக்பர், அமீருல் முஃமினீன், கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய இப்னுல் கரீமான கபதுல் அலீமான இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீமே மீராது ஷரீஃப் என்ன அந்த நாளை இக்ராம் செஞ்சு தாதீம் செஞ்சு அவங்களோட மதுகை பேசி என்ன குர்ஆன் ஹதீஸை படிக்கும்போது அவரோட பரக்கத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சந்தேகம் இல்லாம நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அஃபூ செஞ்சு கொடுக்குறான் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? ரமலான் நமக்கு என்ன ரமலான்ல மாஷாஅல்லாஹ் முதல் பத்துல ரஹமத் நமக்கு ஜாரியாக்கி தந்தாங்க. சையதா ஃபாத்திமா நாயகியுடைய உருஸ் முபாரக் பரக்கத்துல, சையதா ஹதீஜா நாயகியுடைய உருஸ் சரி பரக்கத்துல மாஷாஅல்லாஹ். அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய ஔசத்துல என்ன மக்ஃபிரத்துடைய அந்த ஃபைத நமக்கு ஹாசிலாக்கி தர்றாங்க.
சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளிமயமான பேரப்புடைய இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாமுடைய மனாமிஷனுடைய பரக்கத் கொண்டு எழுதுதா புரியுதா? எதுக்காக இதுங்கிறதுக்கு சொல்ல வர மாஷா மக்சது மாஷா அல்ல என்ன ஈமான் சலாமத்து மக்சது ஈமான் சலாமத்து மாஷா எழுதுதா புரியுதா? அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் தரப்புக்கு நான் என்ன செய்யறாங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப உறுதியா ரொம்ப தஈதா ரொம்ப நம்ம கவியா சுபூத் படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நீ பிடிக்காம முஸ்லிமா இருக்க முடியாது மூமினா இருக்க முடியாது. அது மாதிரி என் அஹ்லுல் பைத் அத்ஹார் நீ பிடிக்காம என்ன முஸ்லிமா இருக்க முடியாது மூமினா இருக்க முடியாது. குர்ஆனை பிடிக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைக்காத மாஷா அல்லாஹ். அது மாதிரி அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காம என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைக்காது மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மாரிஃபா இல்லாம அந்த தர்ஹால போய் உட்கார்ந்து இந்த தர்ஹால போய் உட்கார்ந்து இப்படியே டூர் அடிக்கிறாங்கன்னா டூர் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மாஷா அல்லாஹ். ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது. விளங்குச்சா? ஒரு மனுஷன் என்ன காலம்புற மக்காலே போய் உட்கார்றான் மக்கத்திலே போய் இருக்கிறான். ஆனா காபா பக்கத்திலே இருக்கிறான். காபத்துல்லா ஷரீஃப்ல மகாம் இப்ராஹிம் எது ருக்குன் யமன் எது ருக்குன் யமானி எது ஹஜ்ருல் அஸ்வத் எங்க இருக்குது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோ ஷாயிலுல்லா சஃபா மருவாவுடைய ஷரஃப் என்ன படிக்கணுங்கிற ஆசையோ அவனுக்கு அறவே இல்லை. அவன் மக்கால போய் உட்கார்ந்து என்ன ஃபாயிதா? புரியுதான் சொல்றது? ஒரு மனுஷன் என்ன மக்காலே போய் உட்கார்றான். புரிஞ்சா? ஹஸனுல் முஸன்னாவுடைய அஃதலியத்தை படிக்காம பக்தாதுல போய் உட்கார்ந்து ஒரு ஃபாயிதாவும் இல்லை, அஜ்மீர்ல போய் உட்கார்ந்து ஒரு ஃபாயிதாவும் இல்லை. காரணம் என்ன? கௌசுல் ஆலமு ஹாஜா முயினுத்தீன் மாஷா அல்லாஹ் என்ன ஹஸனுல் முஸன்னாவுடைய அவுலாது மாஷா அல்லாஹ். ஹாஜா நாயத்தின் உம்மா என்ன ஹஸனுல் முஸன்னாவுடைய அவுலாது மாஷா அல்லாஹ். ஹாஜா நாயத்து உம்மா யாரு? ஹசனி சையீதா ஹசனி ஷரீஃபா. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாதுகளுக்கு ஆண்களுக்கு ஷரீஃப் பெண்களுக்கு ஷரீஃபா. ஹாஜா நாயத்தின் உம்மா சையீதா உம்மு வரா மஹனூர் ரலியல்லாஹு அன்ஹா ஷரீஃபா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள ஹஸனுல் முஸன்னாவுடைய அவுலாது மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்ன ஹஸனுல் முஸன்னாவுடைய அவுலாது மாஷா அல்லாஹ். அப்ப ஹஸனுல் முஸன்னாவுடைய மௌலிதுல் கரீம் நாள்ல ஹஸனுல் முஸன்னாவுடைய பத்தி ஒரு விஷயம் தெரியாம என்ன அஜ்மீர்ல போய் உட்கார்ந்து ஹாஜா நாயத் தர்கா ஷரீஃப் கட்டி புடிச்சிட்டு கிடந்தானே என்ன கரீம் நவாஸ் ஏன்டா இங்கே வந்தோம் சர்க்கார் மாஷா புரிஞ்சா? அஜ்மீர்ல போய் உட்கார்றதுன்னு முக்கியம் அல்ல, விஷயம் தான் முக்கியம். ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்திக்கு என்ன ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கை விட வெரி க்ளோஸ் யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? குத்புதீன் பக்தியார் காக்கி ஹாஜா சர்க்காருடைய खास முரீத் खलीफा आजम खलीफतुल अकबर ஹாஜா நாயத் தான் குத்புதீன் பக்தியார் காக்கிக்கு எல்லா தௌலத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனா சர்க்கார் கரீம் நவாஸ் ஹாஜா குத்புதீன் பேர்ல எந்த அளவுக்கு முஹப்பத் இக்ராம் தாலீம்னா ஹாஜா மொயினுத்தீனுடைய மஜ்லிஸ்ல கால்மணி ஏறு குத்துக்கோ ஹாஜா மொயினுத்தீன் மஜ்லிஸ்ல ஹாஜா குத்புதீன் வந்தா கரீம் நவாஸ் எழுந்திருச்சு நிற்பாங்க மாஷா. குத்புதீன் பக்தியார் காக்கி இக்ராம் செய்யறதுக்கு சுல்தான் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் ஹசனி சிஷ்தி ஹுசூர் கரீம் நவாஸ் ஷஹன்ஷா விலாயத் ஷஹன்ஷா தோஜஹான் மாஷா அல்லாஹ் எழுந்திருச்சு நின்று தாசீம் செய்வாங்க ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி சர்க்கார் மாஷா. கரீம் நவாஸுடைய முதல் திருமகனார் சர்வா ஷரீஃப் சர்க்கார் ஹாஜா ஃபக்ருதீன் சிஷ்தி அவங்க ஹாஜா சர்க்கார் பையத் கேட்டாங்க மாஷா அல்லாஹ். கரீம் நவாஸ் சொன்னாங்க மகனே குத்புதீனை பிடிக்க போய் குத்புதீனை பிடிக்க குத்புதீன் இருக்குது மாஷா அல்லாஹ். தாம் உலகத்துல எல்லாருக்கும் விலாயத்தை கொடுக்கிற ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி தாம் பிள்ளையே தன்னுடைய खलीफा आजमान खाजा कुतुबुद्दीन बख्तियार काके கொடுக்குறாங்க மாஷாஅல்லாஹ். அந்த குதுபுதீன் பக்தியார் காக்கி சர்க்கார் அஜ்மீர்ல உட்கார்ந்துங்க 500 கிலோமீட்டர் தூரத்துல எங்க இருக்காங்க? டெல்லியில இருக்காங்க மாஷாஅல்லாஹ். குதுபுதீனுடைய இருக்கிற இடம் ஹதரத் ஷரீஃப் 500 கிலோமீட்டர் இருந்தாலும் அஜ்மீருக்கு டெல்லிக்கு மாஷாஅல்லாஹ் ஹாஜா குதுபுதீனை விட ஹாஜா மொயினுத்தீனுக்கு ரொம்ப ரொம்ப குர்பானவங்க யாரும் கிடையாது மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல எங்க வேணாலும் இரு மாஷாஅல்லாஹ் ஹாஜாவோட சுஹபத் ஏறணும் சொன்ன மாஷாஅல்லாஹ். ஹாஜா மொயினுத்தீனுடைய பிலாசபி ஃபல்சஃபாவை என்ன
சர்க்காருடைய ஃபல்சஃபா என்ன ஃபிலாசபி என்ன மசாலா மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஜா மொயினுத்தீனுடைய ஐடியாலஜி என்ன மஹப்பத் 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 மசாலா மஹப்பத் தான் மசாலா. இது மசாலா மஹப்பத் மசாலா. அப்ப இமாம் ஹஸன் அல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம் உடைய மீலாது ஷரீஃபா இருக்குது, மௌலிதுல் கரீமா இருக்குது. இந்த ரமதான் மாதம் வேற 12வது இந்த தினம் மாஷால் ரமதான்ல உள்ள தாரீக் இதெல்லாம் முக்கியமானது. போற 15 ரமதான் போற 15 இன்ஷா அல்லாஹ் அது சிறப்பு மஜ்லிஸ் நடக்கும். நான் பரக்கத்துக்கு சொல்லிக்கிறேன். ரமதான் போற 15 மாஷா அல்லாஹ் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் 5வது கலீஃபா. 5வது கலீஃபா யாரு? சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹஸன் 5வது கலீஃபா. அமவியாக்களுடைய பெரிய அமவியாக்களுடைய ஒரு மிகப்பெரிய துல்ம் என்ன? 4 கலீஃபா 4 கலீஃபா 4 கலீஃபான்னு புரிஞ்சா? இது அமவி துல்ம். இது 4 கலீஃபாங்கிறது அதுக்கு பல பேர் சுன்னத் ஜமாத்தார்கள் பட்டு போயிட்டாப்ல. விளங்குதா? இது பெரிய அநியாயம். என்ன 5வது கலீஃபான்னு அமீர ஷாம் சொல்லக்கூடிய சில ஹம்தாக்கு இருக்கிறான். யாரு? அமீர ஷாம 5வது கலீஃபான்னு. 5வது கலீஃபா 6 மாசம் கலீஃபா வந்தது யார்? மாஷா அல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்மன் நாதில் அருமைத்திலே தவச்செல்வமான இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 5வது கலீஃபா மாஷா. அப்ப 5வது கலீஃபாவான இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் உடைய மௌலிதுல் கரீம் மாஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாசம் போற 15 இன்னைக்கு போற 12 மாஷா அல்லாஹ் போற 15 இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் உடைய மீலாது ஷரீஃப். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் தாரீக் படிக்கும் போது மாஷா அல்லாஹ் அதுல நமக்கு மிகப்பெரிய ஈமானுடைய ஃபக்ர் அல்லாஹ் கொடுக்குறான். மாஷா அல்லாஹ் ஈமானுடைய ஃபக்ர் அல்லாஹ் கொடுக்குறான். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் தாஜுல் அஇம்மா சையதுனா இமாம் ஹஸன் அல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மதது இனாயத் ஹிமாயத் கொண்டு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமான்ல மாஷா அல்லாஹ் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் ஃபனாஃபி ரசூலையும் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஹாசிலாக்கி ஜாரியாக்கி தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யூதீனல்லாஹ் ஃபதுலிஹி வ ரசூலுஹு. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه 5 وتفي بها حر الوباء الحاكمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة 5 وتفي بها حر الوباء الحاكمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة 5 وتفي بها حر الوباء الحاكمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه